வெளிப்படுத்தல் 21:3 விதமாய் சொல்லி வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவன் தாமே அவர்களோடு இருந்தவருடைய தேவனாயிருப்பார். எங்க வீட்டுல வாசம் பண்ணுங்க ஐயா, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. வாஞ்சையெல்லாம் அப்பா எப்ப வருவீங்க, என்னோட தங்கி இருங்க, என் வீட்டுல உலாவுங்க. அவர் உலாவ வேண்டும் என்றால் அவர் விரும்பாத காரியம் எதுவும் வீட்டில் இருக்கக்கூடாது. அவர் விரும்பாத வேண்டாத புத்தகங்கள் வேண்டாத காரியங்கள் வீட்டில் இருந்தா அவர் உலாவ மாட்டார். நான் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்த ஜனத்தின் நடுவில் எழுந்தொழிகிறவர், பரிசுத்த ஜனத்தின் நடுவில் உலாவுகிற கர்த்தர். அவர் விரும்புகிறதும் வீட்டில் இருக்கமானா அவர் உன் வீட்டில் உலாவுவார், உன்னோட தங்கி இருப்பார், உன்னோட பேசுவார், அவர் சத்தத்தினை கேட்பாய், அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவாய், அவர் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.